Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் மசாலா தான் குயிக்கா பண்ண போறோம். வாங்க இத இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹையில் வேண்டாம், மீடியமாகவே வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூமை சேர்த்து நம்ம இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் மட்டும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம லைட்டாக கலந்து விட்டு இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான மஷ்ரூம் மசாலா வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.